தனுசு ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் சற்று கவனமாக இருக்கணும். இல்லாட்டி மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காருங்க. கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். வீரியமாக இருப்பாங்க. டக்கு 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 டக்குன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பதில் சொன்னாதான் அவங்களுக்கு நிம்மதி. நீ யார் என்னை கேள்வி கேட்கறதுக்கு? அடுத்தவனை மிரட்டியே பழக்கப்பட்டதுக்கான பரிகாரம், இந்த மாதத்திற்கான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டால், ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது, மீன ராசியில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைவு இருக்குது. பொதுவாக சனியும் செவ்வாயும் சனியும் சூரியனும் இணையக்கூடாது. எதிரிகள் இணையும் பொழுது எதிரிகளுக்குள்ள போர் மூலக்கூடிய சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சூரியனோட இணையிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதனும் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கைங்கிறது உலக அளவில் வெற்றிகள், யாருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியா இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் தோல்வி பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். சித்திரை பராபவ, தமிழ் பராபவ வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மீன ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசு ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இழந்த பதவி, இழந்த மரியாதையை பெறுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது. இருக்கிறதுலே 12 ராசியில் ரிஷபராசிக்கு அடுத்தது இந்த தனுசு ராசி தான். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, சூரியன் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. யோகாதிபதி பாக்யாதிபதி 9ஆம் வீட்டதிபதி அவர் உச்சமடைவது உங்களுக்கு விசேஷம். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி போன்ற விஷயங்கள், குழந்தைகள் பிறப்பு, குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கௌரவம். இந்த சிஎல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளியர் பண்ணாமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஏதாவது மே மாதம் ரிசல்ட் வருது பாருங்கள், ஏப்ரல் மேலே ஏதாவது ரிசல்ட் வருது, இல்லை ஏதாவது எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க டாப்பில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் அடைகிறார். முன்ஜென்ம புண்ணியம் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் குடும்ப கௌரவத்தை யார் நிலைநிறுத்துறது? நீங்கள் தான் நிறுத்தணும். ஸோ அதனால் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இந்த ராசியில் பிறந்த அரசாங்க உதவியில் இருக்கிறவங்க, இல்லை அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் கேல் ரத்னா அவார்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவார்டு கொடுக்குது. இந்த கேல் ரத்னா அவார்டுனா ஸ்போர்ட்ஸ் பர்சன். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் யூ வில் கெட் தட் அவார்டு. அதாவது உங்களுக்கு அரசாங்க மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 19ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வர்றதுனால
நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செஞ்ச ஒரு தப்பை இவர் தான் பண்ணினார், அதனால தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னு உங்கள் பேரை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை குற்றம் சுமத்தி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், யூடியூபர்ஸ் கவனமாக இருக்கணும். என்னை போன்ற ஜோதிடர்கள் கவனமாக இருக்கணும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் சற்று கவனமாக இருக்கணும். இல்லாட்டி மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. தொழில் ரீதியாக கடுமையான உழைப்பை தரக்கூடிய நேரம். அந்த உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு அடையிறதுக்கான நேரம் இது. உடம்பில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும், உடம்பில் வியாதி வரும், உடம்பில் சளி தொந்தரவுனால நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக முன்னோர் வழிபாடு செய்வது, ஏன்னா 5ஆம் இடத்துல 9ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. அல்லது நம்மளுடைய சம்பிரதாய பிரகாரம், நம்ம நாட்டு பாரத தேசத்தினுடைய சம்பிரதாய பிரகாரம் ஒன்றா விருட்சங்கள், அதாவது மரங்களையோ, மலை, மரம், மிருகங்கள், இதை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் இது. சுப செலவுகள் வரக்கூடிய நேரம். இப்போ பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான நேரம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இந்த பெண் பார்க்குற இடத்துல சண்டை வரத்துக்கான நேரம் இது. போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆகும். கல்யாணம் நடக்கும். கல்யாணம் இந்த ஏப்ரல் மாதம், சித்திரை மாதம் பிறந்தவொடனே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு அந்த ஃபிக்ஸிங் டைம்லேயே சண்டை வந்துடும். பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் போலீஸ் கேஸு, அடிதடி. இதில் லவ் அஃபேரில் மாட்டி இருக்கிறவங்க சிக்கலில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லவ்வில் ஒரு பிரேக் வரத்துக்கான நேரம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எதையாவது பேசிட்டிங்கன்னா சண்டை சச்சரவில் முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். வீரியமாக இருப்பாங்க. டக்கு 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 டக்குன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பதில் சொன்னால் தான் அவங்களுக்கு நிம்மதி. நீ யார் என்னை கேள்வி கேட்குறதுக்கு? அடுத்தவனை மிரட்டியே பழக்கப்பட்டுட்டாங்க. இப்போது அடுத்தவங்களை வேலை வாங்கி பழக்கப்பட்டாங்க, இப்போ மிரட்டுவாங்க. அதுக்கான பரிகாரம், இந்த மாதத்திற்கான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டால், பசு மாடுகளுக்கும் இந்த ஆடு, மாடு, கோழி, இந்த மாதிரி எல்லா உயிரினங்கள், யானை இருந்தாலும் யானை, உங்கள் ஊரில் யானை இருந்ததுன்னா அந்த யானைக்கும் சரி உங்களால் முடிந்த உணவுகளை கொடுத்து வழிபட்டு வாருங்கள். அதாவது அனைத்து ஜீவராசிகளையும் உங்களுடைய உறவாக நினைத்து வழிபட்டு வந்தால் பிரச்சனைகளின்றி ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இது பொதுவான பலன் மட்டுமே. கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்த்து சீரமைத்து கொள்வதற்கான உபாயத்தை நம்மூலமாக நீங்கள் பெறலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.